பெண்கள் மிக அதிகமா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரபிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பீரியட்ஸ் டைம்ல வரக்கூடிய வலி. சிலருக்கு மென்சஸ் டைம்ல எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. சிலருக்கு அதிகப்படியான வலி, வயிற்று வலியோட காலத்தோட, கை, கால் எல்லாமே வலிக்கும். ஸோ இந்த மாதிரி கிராம்பிங் பெயின் இல்லைன்னா பெயின்ஃபுல் மென்சஸ் எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இது காரணம் 2 விதமா இருக்கலாம். ஒண்ணு பிரைமரி டிஸ்மெனோரியா, செகண்டரி டிஸ்மெனோரியா. பிரைமரி டிஸ்மெனோரியாங்கிறது யூட்ரஸ் அதை சார்ந்த காரணங்களால வரக்கூடியது. தட் இஸ் அதோடைய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வரக்கூடியது. செகண்டரின்றது வேற ஏதாவது பெத்தலாஜிக்கல் சேஞ்சஸ். ஒரு கட்டியோ, இல்லன்னா அடினோமயோசிஸோ இல்ல வேற ஏதாவது ஒரு இஷ்யூஸ் நடந்து, அதுக்கூட சேர்த்து அதோட காரணத்தினால மென்சஸ் டைம்ல வலி வரும். சோ ஃபர்ஸ்ட் பிரைமரி டிஸ்மெனோரியா அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எதனால நமக்கு இந்த பீரியட்ஸ் டைம்ல வலி வருது அப்படின்னா, நம்மளுடைய கருப்பையானது மென்சஸ் டைம்ல சுருங்கி விரியும். ஏன்னா, அந்த உள்ள இருக்கிற எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து ஷெட் ஆகணும், வெளியேறணும். சோ அந்த ப்ளீடிங் நடக்கிறதுக்காக வேண்டி யூட்ரஸ் வந்து அதிகப்படியா கான்ட்ராக்ட் ஆகி சுருங்கி விரியும். சோ அத கான்ட்ராக்ஷன ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் வந்து புரோஸ்டோகிளாண்டின். சோ இந்த புரோஸ்டோகிளாண்டின் சிலருக்கு அதிகமா இருக்கும். அளவுக்கு அதிகமா சிலருக்கு இருக்கும். அந்த மாரி அளவுக்கு அதிகமான புரோஸ்டோகிளாண்டின் இருக்கிறவங்களுக்கு அதிகமான மென்ஸ்ட்ருவல் பெயின், அதாவது பீரியட்ஸ் அப்ப அதிகமான வலி இருக்கும். 2வது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூட்ரஸ் அதிகப்படியா சுருங்கி விரியும் போது, பிளட் சப்ளை டு தி யூட்ரஸ் ரெடியூஸ் ஆகும். சோ ஆக்ஸிஜன் சப்ளை ரெடியூஸ் ஆகுறதுனால, யூட்ரஸ் தெம்பிலிருந்து, வலுவிலிருந்து இன்னும் அதிகமா வலிய வந்து உணருவாங்க. அண்ட் இந்த ப்ரோஸ்டோகிலாண்டின்ஸோட சேர்த்து நெறைய கெமிக்கல்ஸ் கூட சேர்ந்து ரிலீஸ் ஆகும். இது எல்லாமே வந்து வலிய அதிகப்படியா ஃபீல் பண்ண வைக்கும். அந்த சசப்டபிலிட்டி டு ஃபீல் த பெயின் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் சேர்ந்துதான் ஒருத்தருக்கு வந்து அதிகப்படியான பீரியட் பெயின், அதாவது கிராம்ப்ஸ் அதிகமா உணர வைக்குது. சோ இந்த வலிக்கெல்லாம் வந்து வெறும் வலி நிவாரணிகள் மட்டும்தான் இருக்கா? ஹோமியோபதியில மருந்து இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆமா இருக்கு. ஒவ்வொருத்தருடைய தன்மைக்கும் ஏத்தாப்புல எதனால வலி வருது? எந்த விதமான சூழ்நிலையில் வலி வருது? வலி எப்படிப்பட்டதா இருக்கு? வலிய தாங்கக்கூடிய அவங்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கு? இதெல்லாம் பொறுத்து மருந்துகள் அவைலபிளா இருக்கு. அத முறையா கன்சல்ட் பண்ணி அந்த மாதிரி மருந்துகள எடுத்துக்கலாம்.